10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு. a = 5,6, b = 4,5,6, c = 5,6, a எனில் a × a = b × b யூனியன் c × c என காட்டுக. இதில் ஃபஸ்ட்டு வந்து a × a நம்ம வந்து பெருக்க போகிறோம். a × aனா ஏவோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க, அதை வந்து தனித்தனியாக நம்ம பெருக்க போகிறோம். ஏவையும் பெருக்க போகிறோம். ஏவைனா முதல்ல ஏவோட வேல்யூ வந்து 5,6, ரெண்டாவது வந்து 5,6. இப்போ 5 வச்சு அடுத்த உறுப்பில் இருக்கக்கூடிய 5ஐயும் 6ஐயும் பெருக்க போடுவோம். அப்போ 5,5 5,6. அடுத்ததில் வந்து 6,5 6,6ன்னு வரும். இது வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து b × b வந்து பெருக்க போகிறோம். பியோட வேல்யூ வந்து 4,5,6 இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 4,5,6. அப்போ முதல்ல நம்ம பெருக்கின மாதிரியவும் முதல் உறுப்பை வச்சு அடுத்த உறுப்பில் இருக்கக்கூடிய 3 எண்களையும் பெருக்கி ஒரு தொகுப்பை வந்து கொண்டு வர போகிறோம். அப்போ 4,4 4,5 4,6. இதே மாதிரி ரெண்டாவது உறுப்பை வச்சு அடுத்த உறுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் நம்ம வந்து பெருக்க போகிறோம். 5,4 5,5 5,6 இதுன்னு. இது வந்து சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? a × a b × b. இந்த ரெண்டுமே இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து c × c வந்து கண்டுபிடிக்க போகிறோம். c × cனாலும் அதே மாதிரி தான். சியோட வேல்யூ வச்சு இன்னொரு சியோட வேல்யூ வந்து பெருக்க போகிறோம். சியோட வேல்யூ வந்து 5,6,7, அதோட 5,6,7 வந்து பெருக்க போகிறோம். அப்போ முதல் உறுப்பை வச்சு ரெண்டாவது தொகுதியில் இருக்கக்கூடிய 3 உறுப்பையும் நம்ம வந்து பெருக்க போகிறோம். அப்போ முதல் உறுப்பு வந்து 5,6,7. அப்போ முதல் உறுப்பு வந்து 5 5,5. ரெண்டாவது உறுப்பு வந்து 5,6. மூணாவது உறுப்பு வந்து 5,7. அடுத்து வந்து 6,5 6,6 6,7. அடுத்து மூணாவது உறுப்பு வந்து 7,7 7,5 7,6 7,7. இப்போ நம்ம வந்து c,c கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? a × a = b × b யூனியன் c × cன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ a × aவும் b × a = b × b யூனியன் c × cன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து யூனியன் கொடுத்துருக்காங்க. அப்போ b × bலையும் c × cலையும் பொதுவான உறுப்பை வந்து எடுத்து எழுத போகிறோம். b × bலையும் c × cலையும் பொதுவான உறுப்பு ஒன்று இருக்கும் அப்படின்னா 5,5 5,6 6,5 6,6. இது ரெண்டுமே பியோட b × b பெருக்கணும். அதுலேயும் c × cலையும் பொதுவாக இருக்கும்.